வெல்கம் டு கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, இங்கே ஒரு மண்டபத்தில் நீங்கள் முகூர்த்தம் இருக்க ஒரு 4 பேருக்கு அதுக்கு இப்போ டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிட்டுக்கிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்துங்க. பருப்பு ஏற்றிட்டுக்கிறோம். 40 லிட்டர் தண்ணி, அதில் 4 கிலோ தோரம் பருப்பு, 2 கிலோ சிறு பருப்பு போட்டு இப்போ வந்துட்டுருக்குறோம். இது கூட காய் போட்டுருவோம். இப்போ ஒரு எல்ஜி கட்டி ஒன்று போடுறோம். அதில் இப்போ பருப்பு அறுத்துக்கு எல்ஜி கட்டி ஒன்று போடுறோம். இது கல்யாண டிஃபன் சாம்பார். விட்டுறேன், பார்த்துருவோம். விட்டுரு. இதில் காய் போடுறோம். ஒரு 4 கிலோ பரங்கிக்காய், ஒரு 2 கிலோ சாம்பார் வெங்காயம், ஒரு 4 கிலோ கத்திரிக்காய், குடமிளகா போன ஒரு 2 கிலோ கடமிளகா போடுவோம். அவ்வளோதான் இது காய். பருப்பு கூடயே போட்டு இந்த காய் நல்லா குழச்சி நல்லா நைஸாக வேக வச்சிடணும். எல்லாத்தையும் காய் பருப்பு எல்லாம் குழஞ்சி போயிடணும். அந்தளவுக்கு இதாக வைக்கணும். அதான் அது என்னப்பா என்ன பார்த்துப்படா, நான் பார்த்துறேன். அவ்வளோதான், லைட்டாக போடுது. காய் போட்டுக்கிறோம். இப்போ அதில் 4 கிலோ கத்திரிக்காய், 4 கிலோ பரங்கிக்காய், ஒரு 2 கிலோ முருங்காய், ஒரு 2 கிலோ குடமிளகா, ஒரு 2 கிலோ சாம்பார் வெங்காயம் எல்லாம் போட்டு பருப்பு கூடயே போட்டு இதெல்லாம் குழச்சி எடுக்கணும். கல்யாண சாம்பாருக்கு ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இன்னும் ஒரு அரை வேக்காடு வந்துச்சுன்னா நல்லா குழஞ்சிரும் பருப்பு. பாருங்க, அரை வேக்காடு வந்துருக்கு பருப்பு. அப்படியே தண்ணி எடு. ஊற்று சாம்பார். இப்போ கல்யாண சாம்பார் இப்போ தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். இப்போ பண்ணி நீ சட்டம் புரியுது. ஒரு 100 கிராம் கடை போடுறோம். அரை உளுத்தம் பருப்பு, அது ஒரு 100 கிராம் அளவு உளுத்தம் பருப்பு போடுறோம். தாளிப்புக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெந்தயம். கண்ணை எடுத்துக்கோ, பெரிய கண்ணை எடுத்துக்கோ. அந்த இரும்பு கரண்டிங்க, அதை எடுத்துருவா. உளுத்தம் பருப்பு 3 நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ ஜீரகம் போடுறோம். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு. சோம்பு, அது ஒரு 100 கிராம் அளவுக்கு. வரமிளகா, குண்டு மிளகா, தாளிப்பு போட்டால் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. வாசனை கருவேப்பிலை போடுறோம். ஒரு 2 கிலோ அளவுக்கு வெங்காயம். மசாலாவுக்கு இது கொடுக்குறது தான். ஒரு 4 கிலோ வெங்காயம். அவ்வளோ ஆகிட்டு கொடுக்கணும். வெங்காயத்துக்கு தானே இது வெங்காயம் கட் பண்ண சொல்ல இல்லையா? வெங்காயம் கட் பண்ணுறேன். ஒன்றை சொல்லப்பா, அவனை சொல்கிறேன்ப்பா. அவன்கிட்ட கொடுத்து சொன்னேன் சல்மான்ட்ட. கட் பண்ணுறான். அப்புறம் நீ கட் பண்ணியில் போடுற. நல்லா நைஸாக போடு. இவ்வளோ ஃபீர் நைஸாக போடு. சரி, நான் அதுக்கு அடுத்த ரவுண்டு சொல்கிறேன். நான் காண முடியும். நான் வேண்டாம் அந்த காயெல்லாம் கட் பண்ண சொல்லு சும்மா இருக்கும்போது. எந்த பாத்திரம் கழுவியாச்சு எல்லாம் தான் கேரையிலாமா? ஓகே. அதான் அந்த பாத்திரம். ஆமாம், வெங்காயம் நல்லா வாங்கிருச்சு சாம்பாருக்கு. கல்யாண சாம்பாருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஒரு 400 இஞ்சி, 400 பூண்டு அந்த ஈகில் அடிச்சுட்டு அதை போடுறோம். அப்படியே ஒரு 4 கிலோ தக்காளி போடுறோம். கல்யாண சாம்பார் இந்த மெத்தட்லாம் நம்ம பண்ணுவோம்.
அளவு உப்பு போட்டுருக்குறோம். அப்படியே தந்தூரி மசாலாவுக்கு மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் தூள் ஒரு 150 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறோம். எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறோம். ஒரு 1/2 கிலோ தனியாத்தூள் போடுறோம். தண்ணி தவறு கண்டு தண்ணி அவ்வளோதான். 20 தண்ணி ஊற்றி இந்த மசாலா கொதிக்கிற வேண்டிய தான். கொதிக்க விட்டு பருப்போடு ஊற்றி வேண்டியதான். வந்ததுக்கப்புறம் இதுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ಹೌದು. இதில் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். அதில் மசாலா கொதிக்கிறதுக்கு. போதும்பா. அவ்வளோதான். மசாலா கொதிக்கணும். இதில் எதுவுமே நம்ம போட மாட்டோம். காய் தான் எல்லாம் அதில் மசாலா எல்லாம் போட்டுக்கிறோம். மசாலா கொதிக்க விட்டு அப்படியே தூக்கி ஊற்ற வேண்டியதான். அதில் பாருங்க, பருப்பு ஒரு 3/4 அளவுக்கு வந்துச்சு. இன்னொரு 1/4 அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். காயெல்லாம் நல்லா வந்துருக்குது. மசாலா விட்டு கொதிக்க விடும்போது எல்லாம் கரெக்டாக காயெல்லாம் எல்லா காயும் சுத்தமாக வந்துடும். அப்பப்போ இது மாதிரி இடையில கிண்டி விடணும், இல்லைனா அடி உட்காரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா தண்ணி அதிகமாக இல்லையா, திக்காக இருக்கிறனால வந்து தொக்குமாக இருக்கிறனால வந்து இது அடி உட்காரம். அதெல்லாம் அடிக்கடி கிண்டி விடணும். மசாலா நல்லா கொதிக்கணும். அந்த அதில் இருக்கிற அந்த மசாலாலாம் ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுகிட்ட பருப்பும் கரெக்டாக வெந்துடும். 2 ஊற்றணுமா அப்படியே ஊற்ற பருப்பு வந்ததுக்கப்புறம் மசாலா கொதிக்க ஊற்றினால சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 1/2 கிலோ ஒரு பாக்கெட் மட்டும் போதும். ஒரு பாக்கெட் எடுத்துவா. கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு வருது, ஆயில் வருது பாருங்க மசாலா அதுலேருந்து. சார் அடுத்து ஊற்ற வேண்டியதான். அதை ஒரு கண்டு கண்டி விட்டுருவோம். மேலே தூக்கி அப்படியே சாய்ச்சி விட்ருவோமா? மேலே ஏறியா? மேலே ஏறி அப்படியே அப்படியே ஊற்றலாமா? சாம்பார் பருப்பு வந்துருச்சு. இப்போ சாம்பாருக்கு மசாலா ஊற்றுறோம். அப்படியே பிடிச்சிக்கோ. பிடிச்சிப்பியா? 2 துணியாக பிடிச்சிக்கோ. மசாலா ஊற்றி கொதிச்சுட்டு விடணும். ஒரு கொதி வந்து போச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த வச்சுருந்த மசாலாவுக்கும் அந்த பருப்பு தண்ணி எல்லாம் இவ்வளோ அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் செக் பண்ண வேண்டியதான். மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். காரம் சப்போஸ் காரம் கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா லைட்டாக செக் பண்ணிட்டு காரமாக இருந்தால் வெள்ளம் போட்டுக்கலாம். எல்லாம் வேண்டாம். சாம்பார் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் உட்காரு, இதை மட்டும் ரெடி பண்ணி விட்டுலாம். போயிட்டு உட்காரு. இல்லை சாம்பார் வேலை முடிஞ்சிச்சு. மல்லித்தலை போடுறோம். மல்லித்தலை போட்டு இளஞ்சி தூள் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. சாம்பார் நிப்பாட்டிடலாம். மல்லித்தலையை போடுறோம். நல்லா 2-3 கத்தா நல்லா ஒயிட்டாக. அதான் போதும். அதுக்கு ஒரு இளஞ்சி தூள் ஒன்று, இளஞ்சி தூள் ஒன்று போடுறோம் மேலே. சாம்பார் முடிஞ்சுது. அப்படியே இருக்கட்டும்.
இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சது. இந்த மாதிரி நாங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கும் சமைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். மதராசப்பட்டினம் கேட்டரிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறோம். மறக்காமல் கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். தேங்க்யூ.